பிரைஸ் த லார்ட். உண்மை சம்பவம். தூத்துக்குடியில் ராஜகோபால் நகரில் ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது. அம்மா வந்து நர்ஸு, அப்பா வந்து ஒரு நல்ல வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள். ஒரு தம்பி வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு, இன்னொருத்த வந்து 10th. எந்த ஸ்கூல் படிக்கிறாங்கன்னு ஊழியக்காரங்க சொல்லலை. அப்போது பிள்ளைங்க ஒரு ஸ்கூலில் படிச்சிட்ருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து காசுலாம் கொடுப்பாங்க போலுக்கு. அந்த பிள்ளைங்க அப்படியே போதை மருந்துகள்லாம் வாங்கி அதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பிள்ளைங்க அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. பேரண்ட்ஸ் இதை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது ஒரு நாள் காசு தரலன்னு அந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையுமே அடித்து உடச்சிருக்காங்க. அதனால் இந்த பேரண்ட்ஸ் போயிட்டு கோர்ட்டில் ஒரு லெட்ரு எழுதி, நீங்கள் வந்து எங்கள் பிள்ளைங்களை சிறார் சிறைச்சாலையில் வச்சு எங்கள் பிள்ளைங்கள வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பிள்ளைங்க மனம் மாறின பிறகு எல்லாம் சரியான பிறகு நாங்கள் வந்து கூப்பிட்டுக்குறோன்னு சொல்லி எழுதி கொடுத்து, இல்லைன்னா நாங்கள் தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கணவன் மனைவியும் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்ம இந்த 9th 10th 11th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கணும். தேசம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. நம்ம தமிழ்நாட்டில், நம்ம தூத்துக்குடியிலேயே எல்லாமே நடக்குது. ஸோ நம்ம இப்போது நம்ம தூத்துக்குடி பிள்ளைங்க, நம்ம இந்திய தேசத்து பிள்ளைங்க, நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்க எல்லாமே நம்ம பிள்ளைங்க தான். ஸோ இந்த பிள்ளைங்க இந்த பாவத்துலேருந்து வெளியே வரணும், இந்த பாவத்துக்குள்ளே போயிடக்கூடாது. அதற்காக நாம் திறப்பில் நின்று ஜெபிக்கலாம். அண்ட் பிளேஸ் அப்பா, நீங்கள் தந்த இந்த நல்ல நாளுக்காய் நன்றி ஏசப்பா. உயிரோடு இருப்பதும் சுகமாக இருப்பதும் உங்களோட கிருபப்பா. அப்பா, இந்த நாளில் கூட ராஜாவே அப்பா, எத்தனையோ பிள்ளைங்க போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்காங்கப்பா. அப்பா, என் தகப்பனே, அந்த பிள்ளைங்களெல்லாம் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்களோட எதிர்காலமே வீணாய் போயிட்டுருக்குப்பா. 10th படிக்கிற பையன் பப்ளிக் எக்ஸாம் எழுதணும்ப்பா. ஆனால் அந்த போதை வஸ்துகள் வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி அப்பா ரொம்ப கொடூரமாய் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான்ப்பா. அப்பா, இந்த மாதிரி எத்தனையோ பிள்ளைங்க ராஜாவே அப்பா வீட்டில் இருக்காங்களே ஏசப்பா. அப்பா, இந்த பிள்ளைகளுக்காய் மனதுருகுங்க ராஜாவே. இந்த பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற அந்த பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போவதாகப்பா. அப்பா, கண்மணி பிள்ளைகளை கர்த்தருடைய ரத்தம் விடுதலை செய்யட்டும்ப்பா. கண்மணி பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவரே இறங்கி விடுதலை செய்வீராக ராஜாவே. அப்பா, இந்த மாதிரி போதை வஸ்துகளுக்கு எந்த பிள்ளைகளும் அடிமையிடக்கூடாதுப்பா. அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைங்களை இயேசு ராஜாவே உம்முடைய ரத்தத்தினால் எடுத்துருங்கப்பா. அப்பா, மனம் இறங்குங்கப்பா. அப்பா, உம்முடைய சாயலை படைக்கப்பட்ட பிள்ளைங்கப்பா. அப்பா, எல்லா பிள்ளைங்களும் ரட்சித்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்பா, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.